கட்சி மீட்டிங் கூட்டம் போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் கட்சி அந்த கட்சி இந்த கட்சி நீங்கள் எந்த அளவுக்கு விமர்சனம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த மக்களிடத்தில் போயிட்டு சேருது. ஓகே, எங்களால் விளம்பரம் படுத்த முடியல, நீங்களாவது விளம்பரம் படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களிடத்தில் போய் சேர்க்குறீங்களே, ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. எப்படியும் ஆட்சி அமைக்க போகிறது திமுக தான் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் விமர்சனம் மேலே விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க அடுக்கடுக்கா. நீங்கள் எத்தனை விமர்சனங்களை வைத்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றியை காண தான் போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்போ தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் கட்சி மீட்டிங் போட்டாலும் கூட்டம் போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்காத கட்சியில் விமர்சிக்காத நாளுமே இல்லை. நீங்கள் எங்கே மீட்டிங் போட்டாலும் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களிடத்தில் சீக்கிரதே மற்ற கட்சிகளுக்கு வேலையாக போச்சு. ஓகே, மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எந்த அளவுக்கு விமர்சனம் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு மக்களிடத்தில் போயிட்டு எங்களுடைய கட்சி ஆழமாக பதிய தான் போகுது. சட்டமன்ற தேர்தலில் எங்கள் சின்னத்தை பார்த்துட்டு மக்கள்லாம் ஓட்டை மொத்தமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியன் சின்னத்தில் தான் வாக்களிக்க போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு மக்களே. பல அரசியல் கட்சி தலைவர்லாம் இப்போ தான் கூட்டணிக்கே வராங்க. இன்னும் ஜனவரி மாதத்துக்குள்ளே இருக்கிற கூட்டணி எல்லாத்தையுமே ஒன்றா கூட்டணியே இல்லாமலும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியும். இருந்தாலும் எங்களோட கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி. அதனால் எங்கள் கூட்டணியை வீழ்த்தவும் முடியாது. வீழ்த்துறதுக்கு உண்டான தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த எந்த கொம்பனாலையுமே முடியாது. மாபெரும் இயக்கம். அண்ணாவாலையும் பெரியாராலையும் கலைஞராலும் உருவாக்கப்பட்ட கட்சி அது. அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த கொம்பன் நினச்சாலும் வீழ்த்தவே முடியாது.